Hey guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோஸ் பார்க்க போறோம்னா இப்போ நீங்க டிஸ்ப்ளேல பார்த்திருக்க கூடிய இந்த வீடியோவை தான் நம்ம எப்படி சிம்பிளா AlightMotion எடிட் பண்றது அப்படினு பார்க்கலாம். இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா அப்படினா ஸ்கிப் பண்ணாம ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரை பாருங்க फ्रेंड्स. அப்பதான் எப்படி எடிட் பண்றது அப்படினு உங்களுக்கு புரியும். இதோட மெட்டீரியல் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். அல்லனா டெலிகிராம் சேனல்லையும் நான் அப்லோட் பண்ணுவேன். அதிலே போய் நீங்க ஜாயின் பண்ணிட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துரும். நீங்களும் வந்து ஈஸியா வாட்ச் பண்ணிக்கலாம். ஓகே फ्रेंड्स, இந்த வீடியோஸை எப்படி எடிட் பண்றது அப்படினு பார்க்கலாம். இந்த AlightMotion வேணும் அப்படினா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி முடிச்சதும் இந்த இதுல பாத்தீங்கன்னா ப்ளஸ் ஐகான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணீங்க அப்படினா நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு போகும். இதுல 4:5 ரேஷியோல உங்களுக்கு இதுல வந்து ஃப்ரேம் ரேட் ஏதாவது சேஞ்ச் பண்ணனும் அப்படினா சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களோட ஃபைல் நேம் சேஞ்ச் பண்ணனும் அப்படினாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நான் இந்த இதுல இருக்க எதுவுமே சேஞ்ச் பண்ணல. கிரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் பேஜ் வந்துட்டு நெக்ஸ்ட் இதுல ஒரு ப்ளஸ் ஐகான் இருக்கும். அதுல போய்ட்டு இமேஜ் அண்ட் வீடியோ கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு என்ன பண்றேன் அப்படினு பாத்தீங்கன்னா வியூ ஆல்ல போய்ட்டு நான் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன் 2-3 இமேजेस. அந்த இமேஜை தான் ஆட் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த இமேஜ் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ப்ளஸ் ஐகான் இருக்குது. இதை கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு செட் ஆயிரும். ஆனாலும் பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸில் எனக்கு பிளாக் கலரில் இருக்குது. அது ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணுறதுக்கு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த தேர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இதை நல்லா ஜூம் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த பிளேஸில் என்னோட ஒரு லோகோவும் இருக்குது. அதையும் ரிமூவ் ஆகிறது மாதிரி நான் நல்லா ஜூம் பண்ணிவிட்டு கரெக்டாக வந்து செட் பண்ணுறேன். ஓகேவா, அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக உங்களோட ஃப்ரேமுக்கு கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து கரெக்டாக செட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸில் ஒரு டியூரேஷன் சிம்பிள் இருக்கும். அதை கிளிக் பண்ணி இந்த வேல்யூஸை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வேறு எதுவுமே சேஞ்ச் பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இதில் ஒரு ப்ளஸ் ஐகான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் ஷேப் அப்படின்னு இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கொயரை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த கலரில் தான் இருக்கும். ஃபஸ்ட்டு கலரை பார்த்தீங்கன்னா பிளாக் கலராக செட் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷேப் எடிட் அப்படின்னு இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் நீங்கள் வந்து சைஸை இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு லென்த் பண்ணி வச்சுட்டேன். ஓகேவா, இனி வந்து ஒய்யை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒய்யை கிளிக் பண்ணிவிட்டு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ செட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட டியூரேஷனையும் நான் வந்து இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த டியூரேஷன் கிளிக் பண்ணிவிட்டு இதை ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இனி என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸில் ஒரு பிளெண்டிங் ஒப்பாசிட்டி இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து இதில் 100% இருக்கும். அதை ஃபஸ்ட்டு நல்லா கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 76 ஓகேவா, ஒரு 70-75 எல்லாம் இருக்கட்டும். ஓகே, ரொம்ப லைட்டாக வேணும் அப்படின்னு வேண்டாம், கொஞ்சம் நார்மலாக இருக்கட்டும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதை மூவ் பண்ணணும். மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் போய்ட்டு ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து மூவ் பண்ணி உங்களுக்கு எந்த பொசிஷனில் வைக்கணுமோ அந்த பொசிஷனில் செட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த பொசிஷனில் நான் வந்து செட் பண்ணியிருக்கேன். இது வந்து நல்ல டார்க்காக இருக்கிறது போல் இருக்குது. கொஞ்சம் வந்து நம்ம கம்மி பண்ணிக்கலாம். அந்த ரெக்டாங்கிளை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இது பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஷேப்லேயே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரெக்டாங்கிள் எதுனாலும் யூஸ் பண்ணி அந்த சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து பிளெண்டிங்கில் போய் நல்லா கொஞ்சம் வந்து ஒப்பாசிட்டியாக கிளிக் பண்ணலாம். 61ல் செட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ப்ளஸ் ஐகான் இருக்கும். இமேஜ் அண்ட் வீடியோ கிளிக் பண்ணிக்கோங்க. வியூ ஆலில் போயிட்டு நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பீங்க ஒரு பார்ட்டிகிள்ஸ் வீடியோ. அது இல்லாமல் நான் இப்போ வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய இந்த வீடியோஸ் இதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு ப்ளஸ் ஐகான் இருக்கும். இதை என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டி இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு லைட் அண்டில் போய் ஃபஸ்ட்டு ஸ்க்ரீனுக்கு செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணி முடிச்சுட்டு இதில் மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மை கிளிக் பண்ணிவிட்டு இந்த தேர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நல்லா கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களோட பிளேஸை வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் நம்ம வந்து நல்லா கம்மி பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸில் நான் வந்து செட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட டியூரேஷன் கரெக்டாக உங்களுக்கு செட் ஆயிரும். இதில் ப்ளஸ் ஐகான் இருக்கும், டெக்ஸ்ட் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன டெக்ஸ்ட் எழுதணுமோ அதை வந்து எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து சென்டர் கிளிக் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து எழுதிக்கலாம். இப்போ நான் ஷீஜா டெக் அஃபிஷியல் அப்படின்னு தான் எழுத போகிறேன். கேப்ஸ் லாக்கில் எழுதியணும் அப்படின்னாலும் நீங்கள் எழுதிக்கலாம். ஓகே, ஷீஜா டெக் அஃபிஷியல் அப்படின்னு தான் எழுதுறேன். 2 லைனுக்காக எனக்கு செட் ஆகிருக்கு. இதோட சைஸ் ஓகே. எனக்கு கலரை பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் செட் பண்ணிக்கலாம். இல்லைனா ஒயிட் கலர் செட் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. இதோட ஃபாண்ட்டை வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இந்த ஃபாண்ட் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நான் நேம் கொடுக்குறேன், நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதை வந்து நான் 2 லைனுக்காக தான் செட் பண்ண போகிறேன். ஓகேவா, ஓகே 2 லைனுக்காக செட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் இதை வந்து என்னோட கரெக்டான பொசிஷனுக்கு செட் பண்ணுறதுக்கு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் கொண்டு போயிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த பிளேஸில் கொண்டு வரேன். சைஸ் எனக்கு ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த தேர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து சைஸை வந்து கம்மி பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து ஒரே லைனுக்காக செட் பண்ணணும் அப்படின்னா கூட செட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து ஒரே லைனுக்காக செட் பண்ணலாம். ஓகேவா,
ஓகே, ஒரே லைனுக்காக செட் பண்ணுறதுக்கு அதை டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. இதோட சைஸை பார்த்தீங்கன்னா 24 செட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு செட் பண்ணிங்க அப்படின்னா ஒரே லைனுக்காக உங்களுக்கு கிடச்சிரும். இப்போ பார்த்தீங்கன்னா மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் போயிட்டு உங்களுக்கு சைஸ் பெருசாக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் பெருசாக்கிக்கலாம், சின்னதாக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து சின்னதாக்கிக்கலாம். ஓகே, இப்போ வந்து இது கரெக்டாக செட் பண்ணி முடிச்சிட்டோம். இனி என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட டியூரேஷனையும் ஃபுல்லாக வந்து இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கிறேன். ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணி வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணிவிட்டு இமேஜ் அண்ட் வீடியோவில் போயிட்டு வியூ ஆலில் போயிட்டு நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பீங்க. இந்த இமேஜ் வந்து நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு வந்து கிடச்சிரும். இது ஆஃப் ஆன் அந்த இமேஜ் தான். இதை கிளிக் பண்ணேன் அப்படின்னா ப்ளஸ் ஐக்கான் கொடுத்தேன் அப்படின்னா இப்படி தான் இருக்கும். இது வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் இருக்கும். பிளெண்டிங்கில் போயிட்டு நீங்கள் வந்து லைட்டனில் போய் ஸ்க்ரீனுக்கு செட் பண்ணிங்க அப்படின்னா டிஸ்பிளேயில் பார்க்குறது மாதிரி ஆயிரும். இனி என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு தேர்ட் ஆப்ஷனில் போய்ட்டு சைஸை ரொம்ப கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இந்த பிளேஸில் வர்றது மாதிரி தான் செட் பண்ண போகிறோம். நல்லா சைஸ் கம்மி பண்ணி வச்சுட்டு இந்த பிளேஸில் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. இந்த இது வந்து வேணும் அப்படின்னா செட் பண்ணிக்கோங்க, வேண்டாம் அப்படின்னாலும் ஒன்றும் இல்லை. உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா மட்டும் நீங்கள் வந்து இந்த இமேஜை செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இதோட டியூரேஷனையும் நம்ம வந்து எல்லாத்துக்குமே இன்க்ரீஸ் பண்ணி நெக்ஸ்ட்டில் என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்டிகல்ஸ் தான். எல்லாத்தோட டிஸ்கிரிப்ஷனில் எல்லா லிங்கும் இருக்கும், நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணிவிட்டு இமேஜ் அண்ட் வீடியோ கிளிக் பண்ணிவிட்டு வியூ ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தேன். ஓகே, டவுன்லோட் ஆப்ஷனில் இருக்கும். இதை வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னு யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரான பார்ட்டிகல்ஸ் தான். கொடுத்தேன் அப்படின்னா இப்படி தான் இருக்கும். இதில் ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்குது. இது வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டாக செட் ஆகலை உங்களோட இமேஜ்க்கு. என்ன பண்ணுறீங்க அப்படின்னா மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் போய்ட்டு தேர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோத்துக்கு நல்லா பெருசாக வேணும் அப்படின்னாலும் நீங்கள் ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம். என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பிளாக் கலரில் இருக்குது. இதை கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வந்து இந்த வீடியோவை கிளிக் பண்ணிவிட்டு பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டி கிளிக் பண்ணிவிட்டு லைட்டனில் போய் அதே மெத்தடில் ஸ்க்ரீனுக்கு செட் பண்ணிக்கோங்க. இந்த பிளேஸில் ஏதாச்சும் ஆடியோ சாங் இருக்குது அப்படின்னா இந்த ஸ்பீக்கரை கிளிக் பண்ணிவிட்டு 0 வச்சுக்கோங்க. ஒருவேளை இருக்கலாம் சாங், ஓகேவா? அதனால தான். அதே மாதிரி இந்த ஒரு லைனையும் நான் செட் பண்ணோம். அதுலேயும் சவுண்டு கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஆடியோ சாங் செட் பண்ணுறது மட்டும்தான் கரெக்டாக இருக்கணும். வேறு எல்லாத்தையுமே நீங்கள் வந்து சவுண்டை கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோஸ்க்கு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன ஆடியோ சாங் செட் பண்ணலாம், அதையும் நம்ம செட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இந்த கலரை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த பார்ட்டிகல்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்டை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆட் எஃபெக்ட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த பேஜ் தான் வரும். கலர் அண்ட் லைட் ஆப்ஷன் மார்க் பண்ணி காணிக்கிறேன். இந்த கலர் அண்ட் லைட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் நிறைய ஆப்ஷன் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா 5th ஆப்ஷன் இந்த இதுதான் கலரைஸ். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் செட்டிங் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்படி தான் வரும். இதில் வந்து உங்களுக்கு பிடிச்ச கலரை செட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தாலே டிஸ்பிளேயில் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். இப்போ வந்து கொஞ்சம் நான் டிஃப்ரெண்ட் கலரில் வந்து சேஞ்ச் பண்ணுறேன். இங்கே ஸ்க்ரீனில் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு டிஃப்ரெண்டான கலர் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இப்போ நம்ம வீடியோஸ்க்கு இந்த கலர் ஓகே, அதனால் கரெக்டாக செட் பண்ணிவிட்டேன். என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட சாங்கை நீங்கள் ஆட் பண்ணணும். இதில் ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணிவிட்டு இமேஜ் அண்ட் வீடியோ கிளிக் பண்ணிவிட்டு வியூ ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா நான் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த சாங் தான், சேம் சாங் தான். இதை ப்ளஸ் ஐக்கான் கொடுத்தேன் அப்படின்னா இப்படி தான் வரும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 டாட் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த பிளேஸில் உங்களுக்கு எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணால் உங்களுக்கு வந்து ஆடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் இந்த வீடியோவை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த பிளேஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெலிட்டிங் ஆப்ஷன் இருக்கும். அதை டெலிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சாங் மட்டும் கரெக்டாக கேட்கும். இப்போ நான் சாங்கையும் நான் வந்து கம்மி பண்ணி வச்சுக்கிறேன், ஓகேவா? நான் வந்து ப்ளே பண்ணும்போது காப்பிரைட்ஸ் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எக்ஸ்ட்ராவாக என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை. நம்ம எல்லாமே ஆட் பண்ணிட்டோம். வந்து எக்ஸ்ட்ரா உங்களோட லோகோ ஆட் பண்ணணும் அப்படின்னா மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோஸில் நம்ம எஃபெக்ட்லாம் எதுவுமே ஆட் பண்ணலை. அந்த பார்ட்டிகல்ஸ்க்கு மட்டும்தான் எஃபெக்ட் ஆட் பண்ணிப்போம். ஒரு சிம்பிளான வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து ஒரு டிஃப்ரெண்டான வீடியோஸ்லேருந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்துடலாம். மேலே ஒரு ஷேர் ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து உங்களோட சைஸ் எல்லாமே கொடுத்துட்டு இதில் வந்து எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆயிரும். அது இல்லாமல் நம்ம வந்து ஒரு விஷயம் நம்ம வந்து பண்ணலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து எல்லாத்தையுமே எண்டு கொடுக்கல. நம்ம டியூரேஷன் நம்ம இந்த ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணோம், ஆனால் வந்து எண்டு கொடுக்கல. எப்படி எண்டு கொடுக்குறது அப்படின்னும் லைட்டாக பார்த்துடலாம். இதை கிளிக் பண்ணிவிட்டு எண்டு கொடுத்தாலே போதும். எண்டு கொடுக்கறது ரொம்ப ரொம்ப சிம்பிள். இதில் 3 ஆப்ஷன் இருக்கும். அதில் தேர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணாலே போதும். உங்களுக்கு எல்லாத்துக்குமே கரெக்டாக எண்ட் ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இதில் ஷேர் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே உங்கள் கேலரியில் சேவ் ஆகும். லாஸ்ட்டு சேவ் கேலரி அப்படின்னு காணிக்கும். அதில் சேவ் கொடுத்தா மட்டும்தான் உங்கள் கேலரியில் சேவ் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். நெக்ஸ்ட்டு என்ன மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.